பாரம்பரிய உழவன் தோற்றத்தில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல். கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் புடைசூழ நெல் மணிகளை மாலையாக அணிவித்து ஏற்கலப்பையை தோளில் சுமந்து உழவு மாடுகள் முன் செல்ல வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் பாமக வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் போட்டியிடுகிறார். கடைசி நாளான இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கூட்டணி கட்சியினரின் ஆரவாரத்துடன் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் வருகை தந்தார். முன்னதாக விவசாயிகளின் மொத்த உருவமாக பாரம்பரிய உழவன் தோற்றத்தில் வேட்டி பனியன் அணிந்த நெல்மணிகளை கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டு கையில் ஏற்கலப்பையை உடன் 2 மாடுகளை ஓட்டிக்கொண்டு வேட்பாளர் பேரணியாக வந்தார். தொடர்ந்து வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஏ.பி. மகாபாரதியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். மாற்று வேட்பாளராக மனைவி செந்தமிழ் செல்வி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் கூறுகையில், தான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தஞ்சை டெல்டா மண்ணில் குல தொழிலாக விளங்கும் வேளாண்மை தொழிலை பாதுகாக்க வேளாண் கல்லூரி அமைக்க பாடுபடுவேன் என தெரிவித்தார். மேலும் டெல்லியில் இருந்து திருச்சி வரை செங்கோல் ரயில் இயக்க முயற்சி செய்வேன் என தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் குலதெய்வம் மருத்துவர் ஐயா இதய தெய்வம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருடைய வழிகாட்டுதலின் பேரில் மாமல்ல சின்னத்தில் நான் போட்டியிடுகின்றேன். நான் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதலாக தஞ்சை டெல்டா மாவட்டங்களுடைய குலத்தொழில் விவசாய தொழில் பாதுகாப்பதற்காக வேளாண்மை கல்லூரி அமைக்க பாடுபடுவேன். அதேபோல் மாணவர்கள் படிப்பதற்கு சட்டக்கல்லூரி அமைக்கவும், மருத்துவக் கல்லூரி அமைக்கவும், கேந்திர வித்யாலய பள்ளி அமைக்கவும் பாடுபடுவேன். அதேபோல் அனைத்து ரயில் நிலையங்களும் எக்ஸ்பிரஸ் ரயிலும் நின்று செல்வதற்கு அனைத்து நடவடிக்கை எடுப்போம். அது மட்டுமல்லாமல் டெல்லியில் இருந்து டெல்டா மாவட்டம் திருச்சி வரை செங்கோல் ரயில் விடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய தலைவர் ஆரூர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நிரந்தர பிரதமர் முடிசூடா மன்னன் மோடிஜி அவர்களிடம் சொல்லி மத்திய அரசினுடைய அனைத்து திட்டங்களையும் பெற்று தருவோம். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி தொழில் வளமிக்க ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக குட்டி துபாய் ஆக்குவேன் என்ற கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேட்புமனு தாக்கல் நாங்கள்லாம் ஒரு விவசாயி, விவசாயம் அழிந்து வருகின்ற விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஒரு விவசாயியாக கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் மாடு கட்டு போரெடுத்தால் மாளாது என்று சொல்வார்கள், அதற்கு ஏற்ற வகையில் அது நினைவுபடுத்துகின்ற வகையில் பாரம்பரியமிக்க உழவு தொழில் நினைவுபடுத்துகின்ற வகையில் கலப்பையுடன் உழவு மாட்டினுடைய கலப்பையுடன் அந்த நெற்கதிர்களை மாலையாக அணிந்து இன்றைய இளைஞர்களுக்கும் இந்த அரசுக்கும் எடுத்துரைக்கக்கூடிய வகையில் வந்தோம்.